பிறகு அரசன், பிசிராந்தையார், மேற்படியார் ஆகிய மூவரும் மக்கள் நலம் காண நகர்வலம் வருகின்றனர். அப்போது ஒரு தோப்பில் உள்ள குட்டையில் உடையப்பன் என்ற மீனவன் வலை வீசி மீன் பிடிக்க முனைவதை காண்கிறார்கள். அருகில் அவன் மனைவி ஓடைப்பூ. அவர்களின் கவிதை உரையாடல் மனதை நெகிழ வைக்கிறது. மீன் கிடைத்தால்தான் வருவேன், இல்லையேல் இறப்பேன் என்கிறான். அப்போது அவன் வலையில் ஒரு பெட்டி சிக்கியது. அதனை இழுக்க பிசிராந்தையாரும் மேற்படியாரும் உதவுகின்றனர். பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதனுள் பெரிய புண்களோடு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் பிணம் இருக்கிறது. பாண்டிய மன்னன் ஆட்சியில் மக்கள் நல்லவர்களாகவும் செல்வர்களாகவும் வாழும் நாட்டில் இந்த சம்பவம் பேரதிர்ச்சியை கொடுக்கிறது, பெரும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. குடிமக்கள் பலவிதமாக பேச ஆரம்பிக்கின்றார்கள். விசாரணை செய்ததில் எந்த தகவலும் இல்லாததால் பாண்டிய மன்னன் மனமுடைந்து தன் உயிரை மாய்க்க துணிகிறான். இதை கேட்ட பாண்டிய நாட்டு அமைச்சர் 3 நாட்களுக்குள் கொலைக்கு காரணமானவரை கண்டுபிடிப்பதாகவும் அவ்வாறு இல்லாவிட்டால் தானும் உடன் இறப்பதாகவும் சபதம் செய்கிறார். பாண்டிய அமைச்சர் தன் கூறியபடி 3 நாட்களுக்குள் கொலையாளியை கண்டுபிடிக்க இயலாததால் அரசன் அவருக்கு தூக்கு மேடை ஏற்பாடு செய்ய சொல்கிறார். அமைச்சரின் மனைவி அனிச்சை தன் கணவனின் உயிரை காப்பாற்ற மக்களிடம் மன்றாடுகிறாள். அமைச்சரை தூக்கில் இடுவதற்கு முன் குற்றவாளி யாரும் கூட்டத்தில் இருப்பின் முன்வருமாறு அரசன் மீண்டும் வேண்டுகிறான். அப்போது தூயன் என்ற சோழ நாட்டு இளைஞன் முன்வந்து, நான் தான் அக்குற்றத்தை புரிந்தேன் என்று கூறுகிறான். குற்றத்தை ஒப்புக்கொண்ட தூயன் குற்றம் பற்றிய விளக்கத்தை அரசனிடம் கூற மறுத்ததால் அமைச்சர் 3 நாட்களில் தீர ஆராய்ச்சி செய்து உண்மையை விளக்க வேண்டும் எனவும், தவறினால் அமைச்சருக்கும் தூயனும் தூக்கிலிடப்படுவார்கள் என அரசன் அறிவுடை நம்பி கட்டளையிடுகிறான். விசாரணை பல கோணங்களில் நடந்தபோது மான்வளவன் என்ற பாண்டிய இளைஞனும் நான் தான் அக்குற்றத்தை புரிந்ததாக கூறுகிறான். அவனும் காரணத்தை கூற மறுக்கிறான். பிசிராந்தையார் உண்மை தெரியாவிட்டால் அரசனும் வாழ மாட்டார், தானும் வாழப்போவதில்லை என்று கூறுகிறார். அதை கேட்ட மான்வளவன், தூயன் ஒத்துழைத்து நடந்த சம்பவத்தை கூறினார்கள். சம்பவத்தில் கொலை செய்யப்பட்டவள் பச்சைக்கிளி. பச்சைக்கிளி சிறுமியாக இருக்கும் பொழுது கரடியிடமிருந்து அவளை தூயன் என்ற சோழ நாட்டான் காப்பாற்றியது முதல் அவளை காதலிக்கிறான். அரியா பருவத்தில் இருந்த பச்சைக்கிளி இதை உணராமல் போகிறாள். பருவ மங்கையாகும் பச்சைக்கிளி மான்வளவன் என்ற பாண்டிய நாட்டு இளைஞனை காதல் கொண்டு திருமணம் புரிந்து கொள்கிறாள். இத்துடன் பாகம் 2 முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம்.